பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். எல்லாரும் கவனித்து கொண்டிருந்தார்கள். ஒரே ஒருவர் மாத்திரம் தூங்கி கொண்டிருந்தார். பிரசங்கியாருக்கு தூங்குறவர்களை பார்த்தா கொஞ்சம் இன்னும் இரிட்டேட்டா என்னமோ சொல்லுவாங்க இங்கிலீஷில், இரிட்டேட்டா, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுவார், டவுன் ஆயிடுவார். பிரசங்கியார் இவரை எப்படியோ எழுப்பணும் என்று நினைத்தார். எவ்வளோ உற்சாகமாக பாடி மியூசிக் எல்லாம் போட்டு டம் டம் டம்னு பேட் அடித்தாங்களும் ஒரு அசைவில்லை. ஆகவே அவரை எப்படியாவது எழுப்பணும் என்று நினைத்தார். அதனால் பிரசங்கியார் பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு அவர் சொன்னார், பரலோகம் போகிற எல்லாரும் எழுந்து நில்லுங்கள் அப்படின்னு சொன்னார். பரலோகம் போகிற எல்லாரும் எழும்பி நில்லுங்கள் அப்படின்னு சொன்ன எல்லாரும் எழும்பி நின்னாங்க. இந்த ஆசாமி அப்பவும் எழும்பல. ஏன்னா அவ்வளோ தூக்கம். நான் நினைக்கிறேன் அவ்வளோ டயர்ட், ஏதாவது மெடிசன் போட்டிருப்பார், இல்லைன்னா நைட் ஒர்க் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். பிரசங்கியார் எல்லாரும் உட்காருங்கள் அப்படின்னார். எல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. அடுத்த இன்னும் கொஞ்சம் சத்தமாய் மைக் செட்காரங்களை பார்த்து கொஞ்சம் வால்யூம் ஏற்றுங்க அப்படின்னு ஏற்றிடாதீங்க அப்படின்னு வால்யூம் ஏற்ற சொல்லி இன்னும் கொஞ்சம் சத்தமாய் சொன்னார். சவுண்டா சொன்னார், நரகத்துக்கு போறவெல்லாம் எழும்புங்கள் அப்படின்னார். நரகத்துக்கு போகிறவர்கள் எல்லாரும் எழுந்து நில்லுங்கள் அப்படின்னார். இந்த நரகத்துக்கு போகிறவர்கள் சொல்லும் போது அவர் தூங்கித்தான் இருந்தார். ஆனா எழுந்து நில்லுங்கள் காதுல பட்ட உடனே அவர் எழுந்து நின்னார். எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, இவர் மாத்திரம் எழுந்து நிற்கிறார். எல்லாரும் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. பாஸ்ட் அதோட விட்டா பரவாயில்ல, சில பாஸ்டுக இதுதான் ஒன்று ஏதாவது கிடைச்சிட்டா போதும். அந்த மாதிரி அந்த பாஸ்ட் பரமானந்தம் மாதிரி. ஆமாம், அவர் டக்குன்னு என்று எழுந்து அப்படியே முழிச்சிட்டு நின்னார். முழிச்சு அவர் எழும்பி நின்ன ஒரு காதில் பட்டது என்னது? எழுந்து நில்லுங்கள் தான் பட்டது. அதுக்கு முன்னாலே சொன்னது கேட்கல. எல்லாரும் சிரிச்சாங்க. எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. இவரை பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரி கேலி கிண்டலா சிரிச்ச உடனே அப்போதுதான் புரிஞ்சது, பிரசங்கியார் நம்ம மானத்தை வாங்கிட்டாரு அப்படி நினைச்சு கொண்டு அப்படியே நிற்கிறார். பிரசங்கியார் அதோட நிறுத்தி இருக்கணும். அவர் அடுத்து சொல்றாரு, பிரதர் நீங்க எதற்காக நிக்கிறீங்க? நீங்க நிக்கிறதுக்கு எதுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னார். அவர் சொல்றாரு, விசுவாசி ஐயா, எதற்கு நிக்கிறேன் என்று உண்மையை எனக்கு தெரியல ஐயா. நான் கொஞ்சம் கண்ணை அசந்துட்டேன். நீங்க சொன்னதை சரியா நான் காதுல கேட்கல. நான் எதுக்கு நிக்கிறேன்னு எனக்கு தெரியல ஐயா. ஆனால் ஒன்று, நான் எதற்கு நின்றாலும் பிரச்சனை இல்லையா. ஏன்னா நானும் நிற்கிறேன், நீங்களும் நிற்கிறீர்கள். எனக்கு ஒரு கம்பெனி கொடுக்க இந்த சர்ச்சில் நீங்க ஒருவர் இருக்கிறீர்கள். அப்படி சொன்ன உடனே பாஸ்டுக்கு எப்படி இருந்திருக்கும்? தர்ம சங்கடம். இதை ஏன் தான் கேட்டேன், தூங்க விட்டுருக்கலாமே, எழுப்பி விட்டு தப்பா போச்சே அப்படின்னு பெப்பன்னு முழிச்சார் பாஸ்ட். அந்த மாதிரி சில நேரத்தில் எங்களை அப்படி நிறுத்திடாதீங்க. நீங்கள் யாரும் தூங்கலை, வெளிப்பாக இருக்கிறீங்க. உங்கள் சிரிப்பு சத்தமே காட்டி கொடுக்குது. ஒரு வசனத்தை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். செல்ஃபோன் வீட்டில்
அது சும்மா இருக்கும் போது பார்க்க வேண்டிய செல்ஃபோன். அது இப்போல்லாம் செல்ஃபோன்லேயே பைபிள் படிக்கிறாங்க. படிக்கலாம் அது பஸ்ஸில் போகும்போதோ ஃப்ரீயாக இருக்கும் போது. ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது கண்டிப்பாக பைபிள் இருக்கணும். நான் வரும்போது பார்த்தேன், ஒரு பாப்பா ஒரு அழகான ஒரு பேக் போட்டு வந்தாங்க. ஆமாம், அது ஏதோ முயல் குட்டியை கட்டி விட்டு தொங்க விட்டு வர மாதிரி இருந்துச்சு. அவங்க எங்கேன்னு தெரில. அந்த பேக்கு அதில் பைபிள் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது குட்டி இவ்வளோ தான் இருக்குது. அப்போ அது பைபிள் எவ்வளோ சின்னதாக இருக்கும்னு பார்த்துக்குங்க. எங்கள் கேபி ஒரு பைபிள் வச்சுருக்கிறா. அது பூத கண்ணாடி வச்சு தான் படிக்கணும். இந்த மாதிரி தோண்டு வச்சிருக்கிறா. பைபிள் எவ்வளோ நமக்கு வசதி கேட்ப விதத்தில் கை அடக்கத்துக்கு வந்துருச்சு பாருங்க. ஒரு காலத்தில் நாங்கள் சின்னதாக இருக்கும் போது பைபிளை தூக்க முடியாது, பெருசாக இருக்கும். எனக்கு ஒரு தம்பி கிஃப்ட் கொடுத்துருக்காரு, இந்த பலிபீடம் அளவு அந்த பைபிள். இவ்வளோ பெரிய பைபிள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த தம்பி எனக்கு ஏன் கொடுத்தான்னு தெரில. பாஸ்டர் வயசாயிருச்சுன்னா கண்ணு தெரியாதுன்னு சொல்லி அந்த பைபிள் அங்கே கடைசியில் வச்சுருந்தீங்கன்னா கூட நான் படிக்கலாம். அந்த மாதிரி எழுத்து. வள்ளி அம்மா பார்க்குறாங்க, நான் ஒன்று வாங்கினா நல்லா இருக்கணும். அதை தூக்குறதுக்கு 2 லிட்டர் பால் குடிக்கணும். அவ்வளோ பெரிய பைபிள். அந்த தம்பிக்காய் ஸ்தோத்திரம். ஆகவே யோசுவா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருமிக்க பிடித்தான். இப்பதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, எல்லாரும் சத்தமா படிக்க வேண்டிய. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த செய்தி வரும்போது எனக்கு தான் உனக்கு தான் அப்படிலாம் நீங்கள் போட்டி போடக்கூடாது. ஆண்டவர் இந்த சபைக்காக விசேஷமாக இதை ஆயத்தம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. இந்த வார்த்தை எனக்காக தான் நான் ஏற்றுக்கிட்டேன். சரி, இது முதல் வாரம் பிரசங்கிக்கணும்னு நான் இருந்தேன். ஆனால் இந்த வாரம் நான் பிரசங்கிக்க ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசும். சொல்லுங்க, என்னோடு பேசும். உதடு அசையட்டும், சத்தம் வரட்டும். ஏதோ 10 பேர் தான் சர்ச்சுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. ஸ்தோத்திரம். நீர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த 10ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்தால் நிறைய இடத்துல யுத்தங்கள் 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிபியோனியன் அந்த குடிகளை எதிர்த்து 5 ராஜாக்கள் யுத்தத்துக்கு வராங்க. அது ஒரு விஸ்தாரமான இடமாக இருக்கிறது. அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் பலசாலிகளாக இருக்கிறார்கள். அதனால யோசுவாவோடு இந்த கிபியோனியர் சமாதானம் பண்ணி கொண்டார்கள். ஆகவே அவர்களை எப்படியாகிலும் அழிக்கணும் என்று சொல்லி 4 ராஜாக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து, 5 ராஜாக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து யுத்தம் பண்ண வராங்க. இந்த கிபியோனியர் யோசுவாவிடத்தில் வந்து உதவி கேட்கிறார்கள். ஐயா, நீங்கள் வந்து எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க. ஒரு பக்கம் கிபியோனியருக்கு உதவியாய் நின்று யுத்தம் செய்ததாக இருந்தாலும் உண்மை என்ன தெரியுமா? இந்த எல்லைகள், கிபியோன் இருக்கிற அந்த எல்லைகள் இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே ஆண்டவர் கொடுத்த இடம். பிற்காலத்தில் அது இந்த யுத்தத்தை கர்த்தரே ஆரம்பித்து வைக்கிறார், ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். இந்த யுத்தம் அவர்தான் ஆரம்பித்து வைக்கிறார். ஆகவே அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார், யோசுவாவுக்கு அந்த இஸ்ரவேல் மக்களுக்கும். யோசுவா போய் அதை பிடித்துக் கொள்கிறார், சுதந்திரித்துக் கொள்கிறார். நாம் காலையிலே பாடினோம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை ஆசீர்வாதத்தை பாடுனீங்க. நிச்சயமா இந்த வசனத்தின்படி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உங்களுக்கு உருவாக்குவார்.
அது ஆண்டவரே அமைத்து கொடுப்பார். நம்ம அந்த சூழ்நிலையை நமக்கு அமைத்து தர. ஏன்னா கடந்த நாட்களில் எங்களுக்கு சில சூழ்நிலைகளை கர்த்தர் அமைத்து கொடுத்தார். அவர் அமைச்சு கொடுத்தாருன்னா ஜெயந்தான், வெற்றி தான். ஆகவே அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஏற்படுத்தி தருகிறார். யோசுவாவே பயப்படாதே, எல்லாம் உன் கையிலே நான் ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறார். எல்லாமே உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த யுத்தத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறது. அதற்கு அப்புறம் தொடர்ந்து அநேக ராஜாக்களை சங்கரிக்கிறார் யோசுவா. அந்த பட்டணங்களை எல்லாம் பிடித்து கொண்டான். அப்படி வாசித்து கொண்டே வரும்போது 42ஆம் வசனத்தில் ஒரு 3 வார்த்தைகள் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 42க்கு மேலே ஒவ்வொன்றா நான் வாசிக்க போகிறோம். 40ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்னெல்லாம் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது 10ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்ன? ரைட். ஒரு வார்த்தை மாறினாலும் எல்லாம் மாறி போகும். அதனால தான் நான் ஒரு கல்யாணத்தில் ஒரு பாஸ்டர், தலைமை பாஸ்டர் கல்யாணத்துக்கு போக முடியல. ஆகவே ஆனால் பெண் அந்த சபையை சேர்ந்த பெண்ணாக இருக்கனால உடன் ஊழியரை கூப்பிட்டு, அப்பா அந்த காலத்தில் டெலகிராம் தந்தி, போய் வேகமாக ஒரு வசனத்தை, நல்ல வசனத்தை ஒன்று எழுதி தரேன், போய் அச்சடித்து அனுப்பிடு, டைப் பண்ணி அனுப்பிடு, தந்தியில் அனுப்பிடு. அங்கே பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துருக்கும் போது பாஸ்டர் அனுப்பியிருக்கிறாரு, வாழ்த்து மடல் வசனம் அப்படின்னு சத்தமாக வாசிப்பாங்க. அந்த பொண்ணு திருப்தி ஆகிக்கும். பாஸ்டர் வராட்டியும் ஒரு நல்ல வாக்கு தத்தம் கொடுத்துருக்காங்கன்னு திருப்தி ஆயிடுவாங்கன்னு சொல்லி பாஸ்டர் எழுதி கொடுத்தார். 1 யோவான் 4:18 சொல்லுங்க. உடன் ஊழியரும் கரெக்டாக தான் எழுதினார். ஆனால் அந்த தந்தி ஆபீஸ்காரன் அடிக்கும்போது ஒன்றை விட்டுட்டான். வெறும் யோவான் 4:18 அச்சடிச்சு அனுப்பிட்டான். இப்போ பொண்ணு மாப்பிள்ளை உட்கார்ந்துருக்கு. இப்பொழுது பாஸ்டர் பெரிய போதகர் அனுப்பி இருக்கிறார், வாழ்த்து மடல், வாக்கு தத்தம். எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருக்கிறார்கள். இப்பொழுது உனக்கு இருக்கிறவனும் உனக்கு புருஷன் அல்ல. என்ன மிஸ்டேக்? உள்ளபடி சொன்னாயா? அந்த ஒரு ஒன்றுங்கிறத அதை விட்டதுனால எவ்வளோ பெரிய பாதிப்பு. அங்கே எல்லாரும் என்னப்பா பாஸ்டர் இப்படி அனுப்பிட்டாரு, பொண்ணை தவறாக பார்க்குறாங்க. ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் அந்த தந்தி அடிக்கிறவன் தான் அந்த ஒன்றை விட்டுட்டான். அப்போ என்ன சொல்ல வர, ஒரு எழுத்து மாறினாலும் கலக்கம் வந்துடும். ஆகவே வேகமாய் வாசிப்பதற்காக ஸ்தோத்திரம். முதலாவது 10ஆம் வசனத்திலே சத்தமா சொல்லுங்க, கலங்க பண்ணினார். என்னங்க? கலகம் இல்லை, கலக்கல் இல்லை, களங்கம். கலங்க பண்ணினார். கலக்கமா இருக்கு, பயமா இருக்கு, இன்னும் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றல்ல, அந்த கலக்கம். யுத்தம் என்று சொன்னாலே தானாகவே ஒரு பயம் வரும், கலக்கம் வரும். அதுவும் எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகம். அப்ப கண்டிப்பா ரொம்ப கலக்கம் வரும். அவன் 5 ராஜாக்கள், 5 நாட்டு இராணுவம், எல்லாம் பெரிய பலசாலிகள், ஆயுதங்கள் அதிகம். அவங்களுடைய பலம் நம்மை காட்டிலும் பெருசா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் அவங்க பார்க்கறதுனால அவங்களுடைய அணுகுமுறை, அந்த 5 பேரும் அவங்களுடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கிறது. இதையெல்லாம் நினைக்கும் போது கண்டிப்பா கலக்கம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்திருக்கும், கலக்கம் வந்திருக்கும். ஆனால் பைபிள் சொல்லுகிறது,
இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினவர் எதிரிகளை கலங்க பண்ணினார். இந்த வசனத்தை ரொம்ப கவனமா கவனிக்கணும். அந்த அண்டர்லைன் பண்ணி வைங்க. 10:10 கர்த்தரோ எவர்களை எதிரிகளை இஸ்ரவேலுக்கு முன்பாக, தேவ பிள்ளைகளை அதை பார்க்க வைக்கிறார். உனக்கு எதிராக வந்திருக்கிற பெரிய கூட்டமாக இருக்கலாம், அவங்கள மேற்கொள்ளுகிற பலன் உனக்கு இல்லை. ஆனால் உனக்கு முன்னாடியே, உன் கண்ணு முன்னாடியே அவங்க கலங்கிறத நீ பார்ப்ப. நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நாம் இருக்கிற இடங்களிலே ஒரு கூட்டம் அப்படி இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்ய போறார்னா அவங்கள கலங்க பண்ண போகிறார். எதிரிகளை சும்மா கலங்க பண்ணல, தேவ ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தி அவர்களை பார்க்க வச்சு எதிரிகளை கலக்கம் அவங்களுக்கு வந்தது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைங்க பார்க்குறாங்க, நீதானே இவ்வளோ நாள கலங்க பண்ணின, தூங்க விடாம வேதனைப்படுத்தின, அநேக குடும்பங்களை நாசப்படுத்தின, இப்ப பாரு என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கண் முன்பாகவே அவர்களை, சத்துருக்களை, எதிரிகளை ஆண்டவர் என்ன செய்தார்? கலங்க பண்ணினார். திகில் உண்டாயிற்று. நமக்கு எல்லாருக்கும் ஒரு வசனம் தெரியும், யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று நாம் வாசிக்கிறோம். அதுதான் ஆண்டவரின் ஆசீர்வாதமான வார்த்தை. இந்த காலை நேரத்தில் உங்களை நோக்கி வருகிற வார்த்தை, நீங்க கலங்காதீங்க, உங்க எதிரிகளை கலங்க வைப்பார். ஆமென். நம்ம சர்ச்சு காரியத்தில் கர்த்தர் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நமக்கு எதிரானவர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா நம்பிராதீங்க, சரியா? அந்த சொல்ற ஆளே ஹைகோர்ட்டுக்கு போய், ஹைகோர்ட்டா சொல்லணும், அப்படி ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு ஏஜி சர்ச்சில் இருக்கிற யாருமே ஸ்டேஷனுக்கோ போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போகக்கூடாது. அப்படி ஒரு பைலா, ஒரு சட்டம் இருக்கு. நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதே இல்லை, என் வாழ்க்கையில் கோர்ட்டுக்கு போனதே இல்லை. என்னை அந்த சூழ்நிலையில் ஒரு சோர்வில், அந்த வேதனையில் அழுதுட்டு இருக்கும்போது எப்படியோ கொண்டு போய் அங்கே நிறுத்திட்டாங்க. நான் ஸ்தாபனத்தில் சொன்னேன், பாஸ்டர் நான் வேணும்னு போகலை, தெரிஞ்சு போகலை, அப்படிதான் நான் தலைவர்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் ஏஜியில் என்ன இருக்குது, யாரும் ஸ்டேஷனுக்கும் போகக்கூடாது, ஊழியம் செய்கிறவங்க கோர்ட்டுக்கும் போகக்கூடாது. அப்படி போகிறவர்கள் ஸ்தாபனத்தை விட்டு தாங்களாகவே விலகி கொள்கிறார்கள் என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறார். 2000 ஊழியர்கள் நாங்கள்லாம் சேர்ந்து தான் அதை கொண்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு திருப்பூரில் ஒரு ஊழியர் லைவ் போயிட்டுருக்கு, பார்க்கட்டும், ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கார் ஒரு பாஸ்டர். ஆனால் நான் போகல, என்னை தள்ளப்பட்டேன். சில சூழ்நிலைகளால் என்னை கொண்டு போய் அங்கே நிற்க வச்சுட்டாங்க. அதனால ஸ்தாபனத்திலிருந்து நான் வெளியே அகற்றப்பட்டேன். அது கடைசியில் நான் அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் நான் வேணும்னு போகல, எனக்கு அது இஷ்டம் இல்லை, அப்படி பழக்கம் இல்லை, ஒரு சின்ன தவறு மிஸ்டேக் நடந்துருச்சு, ஆகவே அதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதம் கூட, மன்னிப்பு கடிதம் கூட கொடுத்துருக்குறோம். என்ன சொல்ல வரேன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக ஒரு பெரிய கூட்டமாய் நிற்கலாம், ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். ஆனால் கர்த்தர் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். முதலாவது கர்த்தர் செய்கிற வேலை, தேவ பிள்ளையே, உங்களுக்கும் நிறைய பேரை பார்க்குறேன், நம்ம சர்ச்சு பிரச்சனை வந்து அப்போ அவங்க சொத்து பிரச்சனையிலையும் அந்த பிரச்சனை நிறைய விசுவாசிகளுக்கு வந்திருக்கு, வேலையிலையும் அதே போல் பிரச்சனை வந்திருக்கு. பாஸ்டர் நீங்களே கலக்கத்தில் இருந்தீங்க, அதனால் நாங்கள் அந்த எங்கள் கலக்கத்தை சொல்லலைன்னு சொல்லுவாங்க, இப்போ சொல்லுவாங்க. அதே டைமில் எங்களுக்கு இந்த பாதிப்பு வந்துச்சு பாஸ்டர் எங்கள் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக ஒரே மாதிரி தான் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த ப்ராப்ளத்தை
நீங்கள் சந்திக்கிறீர்களோ, ஃபேஸ் பண்றீங்களோ, உங்களுடைய இருதயம் கலங்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். எந்த சத்துருவை எதிர்கொள்ள வேண்டியதாய் இருந்தாலும் நமக்குள்ளே கலக்கம் வரக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்றேன். சில நேரத்தில் வரும். எலியாவுக்கு ஒரு கலக்கம் வந்துச்சு. அக்கினி இறக்கின எலியாவுக்கே ஒரு கலக்கம் வந்துச்சு. அந்த கலக்கத்தில் நம்ம அப்படியே முடங்கிடக்கூடாது. ஊழியம் வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. எழுமணும் மீண்டும். ஆமென். ஆனால் தாவீது தைரியமா சொல்றாரு பாருங்க, கவனிங்க எல்லாரும். இந்த சின்ன தாவீது, இளைஞன் தாவீதுக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சு பாருங்க. இவன் நிமித்தம் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறார். எவன் நிமித்தம்? இந்த கோலியாத்தி நிமித்தம். அந்த இராணுவத்தை பார்த்து, தேசத்தின் மக்களை பார்த்து, ராஜாவை பார்த்து ஒரு சின்ன இளைஞன் முழு சேனைக்கும், அங்க இருக்கிற எல்லா சேனை இராணுவ வீரர்களுக்கு முன்பாக இளைஞன் கூறுகிற ஒரு ஆறுதலான வார்த்தை பாருங்கள். அந்த வார்த்தை தான் அநேகரை தைரியப்படுத்திற்று. தேவ பிள்ளையே, ஒரு பிரச்சனையோடு ஜனங்கள் இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்தில் இருந்தால் அந்த ஜனங்களை தைரியப்படுத்துகிற வார்த்தை உங்கள் வாயில் வருவதாக. முதலே எரிஞ்சிட்டு இருக்க, அதில் போய் எண்ணெய் ஊத்திராதீங்க. அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சு அந்த குடும்பத்தை இன்னொரு பாதிப்புக்குள்ள ஆக்கிடக்கூடாது. நம்ம அந்த வீட்டுக்கு போகிறது அந்த வீட்டுக்கு ஆறுதலாக இருக்கணும். நீங்கள் போகிறது அந்த வீட்டுக்கு சமாதானத்தை கொண்டு வரணும். நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகிறது அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். சில சொல்லுவாங்க, பாஸ்டர் இவர் வந்துட்டு போனதுலேருந்து ஒரே குழப்பமாக இருக்குது பாஸ்டர், இவர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போனதுலேருந்து ஒரே திகில் பிடிச்ச மாதிரி இருக்குது பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன சொல்ல வரேன்னா, இங்கே தாவீது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லுகிறார். இந்த ஒரு கோலியாத்தி நிமித்தம் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று அழகாக பேசுகிறான். இதே போலதான் இங்கு ஒரு காரியம் நடக்குது. இஸ்ரவேலுக்கு முன்பாக ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்க கலங்காதீங்க, அவங்கள நான் கலங்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு முன்பாக அவர்களை கலங்க பண்ணுவேன். தேவ பிள்ளையே, உங்களுக்கு முன்பாக உங்களுடைய எதிரிகளை கலங்க பண்ணுவார். நீங்க அதை பார்ப்பீங்க. இஸ்ரவேலுக்கு முன்பாகவே அவர்கள் கண் பார்க்க ஆண்டவர் அவர்களுக்குள்ள ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தினார். டேட் போட்டு எழுதி வச்சுக்கங்க. மறுபடியும் சொல்றேன், 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை 8 மணியா? எழுதி வச்சுங்க. இந்த வார்த்தை ஒரு நாள் நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. ஆமென். நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நமக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணும்போது கலக்கம் நமக்கு வராது. அது எதிர்பார்ட்டிக்கு தான் அந்த கலக்கம் வரும். நம்ம எதிர்த்து வருகிறவர்களுக்கு தான் அந்த கலக்கம் வரும். பொய் பேசுகிறவர்களுக்கு தான் அந்த கலக்கம் வரும். ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. என்னன்னா, பரமானந்து மேலே பரமானந்தமும் இந்து முன்னணியும் சேர்ந்து பங்களா ஸ்டாப் சர்ச்சை மூடி வைத்திருக்கிறார்கள், பூட்டு போட்டிருக்கிறார்கள். என்ன பொய் பார். இது விசுவாசிய எழுதல, ஒரு ஊழியக்காரன் எழுதியிருக்கான். அது உண்மையா இருந்திருந்தா கண்டிப்பா கர்த்தர் நம்மளை கைவிட்டிருப்பார். இந்த பரமானந்தமும் ஒரு இந்து முன்னணியும் சேர்ந்து தான் போய் சர்ச்சை பூட்டியிருக்கிறோன்னு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஊழியக்காரன், ஊழியக்காரங்கிற விட பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவர், லைவில் போகணும். என்ன நிறைய ஜனங்க இந்த நாளில் என் மேலே கோபமாக இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவர் போயிட்டு அதை மறைக்கிறதுக்காக பரமானந்தம் போயிட்டார் அப்படிங்கிறாங்க. அவங்களிடத்தில் நிறைய பேர் கேட்பாங்க, என்ன உங்கள் பாஸ் ஹைகோர்ட் போனார் சொல்லுங்க, போனார். அதுக்கு முன்னாடி போன சாட்சிகள்லாம் இங்கே இருக்குது. பேப்பர்ஸ் எல்லாம் 46 பக்கம் பேப்பர்ஸ் கிட்டத்தட்ட. அதில் எத்தனை பொய் தெரியுங்களா? உலகத்தான் கூட அவ்வளோ பொய் பேச மாட்டான்.
ஆகவே அதே ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். அதனால தான் சொல்றாரு, அப்படி நீங்களும் யாரும் அப்படி செய்யக்கூடாது. செஞ்சால் நமக்கு தான் தேவையில்லாத கலக்கம் வரும். என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்குத்தான் கலக்கம். நமக்கு தீமை செய்ய நினைக்கிறாங்களே அவங்களுக்கு தான் கலக்கம். நம்முடைய சுதந்திரத்தை பறிக்கணும், சொத்தை பறிக்கணும் நினைக்கிறாங்களே அவர்களுக்கு தான் கலக்கம். நம்முடைய வழியிலே குறுக்கிடுகிறார்களே, நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாய் இருக்கிறார்களே அவர்களுக்கு தான் கலக்கம். நமக்கு கலக்கம் கிடையாது. அல்லேலூயா. ஆகவே முதல் பாயிண்ட் கலக்கம். யோசுவாவின் நாட்களிலே பெரிய பெரிய எரிகோ பட்டணம், பெரிய பட்டணம் ஜெயிச்சிட்டாங்க. சென்னையை ஜெயிச்சிட்டாங்க, பல்லடத்தை ஜெயிக்க முடியல. புரியுதா? உங்க பாஷையில சொல்றேன். சென்னையை தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையை ஜெயிச்சிட்டாங்க, திருப்பூர்ல இருக்கிற அவனாசியை ஜெயிக்க முடியல, அந்த ஆயி பட்டணத்தை ஜெயிக்க முடியல. ஒரு தோல்வி அவர்களுக்கு வந்தது. அது காரணம் பாவம் தான். அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. சில நேரத்தில் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிஸ்னஸில் தோல்வி வரும்போது கண்டுபிடிக்கணும், யாருனால இது நடக்கு, ஏன் இந்த மிஸ்டேக், ஏன் இந்த நஷ்டம் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் காட்டி கொடுப்பார். இந்த ஆகான் என்கிறவனை கண்டுபிடிச்சாங்க. யோசுவா அவனிடத்திலே பேசுறார், பாருங்க, நீ எங்களை ஏப்பா கலங்க பண்ணின, எங்களையும் எங்க கூட்டத்தையும் கலங்க பண்ணிட்டியே. எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா? நீ பயப்படாதே யோசுவாவே, நீ கலங்காதே, திகையாதே, திடமனதாயிரு. இப்படிதான் கர்த்தர் எங்களோட பேசி இருக்கிறார். மோசே கூட இருந்தது போல யோசுவா நான் உன்னோடு இருப்பேன் என்கிட்ட சொல்லி இருக்கிறார், வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லைன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு வாக்கு தத்தம் பெற்ற என்னையவே, என் கூட்டத்தையவே கலங்க வச்சிட்டியே. நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? அவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். உடனே கர்த்தர் அவனை கலங்க பண்ணினார். ஆகானையும் அவன் மொத்த கூட்டத்தையும் காலி பண்ணிட்டார் ஆண்டவர். அதே போல இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிற பெரிய கூட்டம், 5 ராஜாக்கள், ராணுவம், 5 ராணுவங்கள், அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் கலங்க பண்ணினார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யுத்தம் பண்ண வந்தவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தலை சுத்துது. பிளான் பண்ணி தான் வந்தாங்க. கையில பணம் இருக்கு, ராணுவம் இருக்கு, பெரிய கூட்டம் இருக்கு, எல்லாமே பேப்பர்ஸ் இருக்கு. ஆனா யுத்தம் பண்ண வந்தவர்களுக்கு, இந்த 5 கூட்டத்துக்கு என்ன செய்வது என்றே தெரியல. கர்த்தர் அப்படி செய்வார். ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் செய்ய பிளானோட வருவாங்க, ஆயத்தத்தோட வருவாங்க. ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியாம பெப்பன்னு முழிக்க வைப்பார். திருட மொழி முழிக்கிற மாதிரி முழிக்க வைப்பார். எப்படி யுத்தம் பண்ணி ஜெயிக்க போகிறோம் என்று ஒரு பெரிய குழப்பம் வந்துருச்சு. உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற கூட்டத்துக்குள்ள கர்த்தர் குழப்பத்தை உண்டாக்குவார். ஆமென். குழப்பத்தை உண்டாக்குவார். நம்ம குழப்பக்கூடாது, ஆண்டவரே குழப்பத்தை உண்டாக்குவார். அங்க அப்படிதான் நடந்துச்சு. நம்ம எதுவும் நினைச்சிட்டு வந்தோம். இந்த கிபியோன், இந்த யோசுவா கூட்டம் எல்லாம் சாதாரண கூட்டம் நினைச்சிட்டு வந்தோம். அவங்க படிக்காத ஆட்கள், அவங்க ஒரு அப்பாவி மக்கள், ஒன்றும் தெரியாதவர்கள் அப்படி நினைச்சிட்டு வந்தா இப்பதான் தெரியுது அவங்களோட கர்த்தர் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருக்கிறார்.
நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். இந்த நாட்களில் எதிரிகளுக்கு கர்த்தர் அதை விலக்கி கொண்டிருக்கிறார். அந்த குழப்பம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கலக்கம், இங்கிலீஷில் சொன்னா கன்ஃபியூஷன் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். தேவ பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் கலங்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பலப்படுத்துவாராக. தேவையில்லாத குழப்பம் கலக்கத்தோட யாராவது இருந்தீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் அதை மாற்றுகிறார். அது உங்களுக்கு இல்லை, நம்முடைய எதிரிக்கு. ஆமென். நமக்கு எதிராக, நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக எவன் வேலை செஞ்சாலும் அது யாரா இருக்கட்டும், அவனுக்கு கர்த்தர் கலக்கத்தை உண்டாக்குவார், குழப்பத்தை உண்டாக்குவார். என்ன செய்யறதுன்னு புரியாம சில நேரத்தில் வீட்டிலேருந்து நம்ம வண்டி எடுக்கிறோம், கார் எடுக்கிறோம், இங்கே போகலாம் கிளம்பு அப்படின்ட்டு கிளம்புறோம், பேசிட்டு தான். ஆனால் திடீர்னு கொஞ்சம் தூரம் போனோன்னு எங்கே போகிறோம், எதுக்கு கிளம்பணும் தெரியல. சில நேரத்தில் அப்படி குழப்பம் வந்துடுது இல்லை? என்ன இந்த வீதி, இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம், தாராபுரம் ரோட்டில் போகிறது, என்ன பல்லடு ரோட்டில் போயிட்டு இருக்கோம், திரும்பி வா. அந்த மாதிரி ஆண்டவர் எதிரிகளுக்கு என்ன செய்யறதுன்னு புரியாதபடிக்கு கலக்கத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதை தான் பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளையே, நமக்கு எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு தெளிவான மனநிலைமை கர்த்தர் தருவாராக. தைரியமான சிந்தையை கர்த்தர் கொடுப்பாராக. எதிர்த்து நிற்கிற பலனை தருவாராக. சாதிக்கத்தக்க ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. நான் இப்ப சொன்னதெல்லாம் கர்த்தர் நம்முடைய சபைக்கு தந்திருக்கிறார். ஆமென். மறுபடியும் சொல்றேன், எழுதி கொள்ளுங்கள். படிக்கிற பரீட்சை எழுதின பிள்ளைகளே, ஆபீஸ்ல ஒர்க் பண்ற உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை அது இல்லாதனால தான் நிறைய பிள்ளைங்க ஃபெயில் ஆயிடுறாங்க. படிச்சதெல்லாம் மறந்து போகுது. நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் நமக்கு ஆண்டவர் தெளிவான மனநிலையை கர்த்தர் தருவார். ஆமென். ஒரு தைரியமான ஒரு சிந்தையை கர்த்தர் தருவார். எதிர்த்து நிற்க பலன் தருவார். சாதிக்கத்தக்க கிருபை தருவார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம சர்ச்சில் சாதனைகள் சாதித்தவர்கள் சாட்சி நிறைய கேட்க போறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆகவே முதலாவது எதிரிகளை கலங்க பண்ணின தேவன். இரண்டாவது 11ஆம் வசனம், யோசுவா 10:11. பாருங்க, எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக, இஸ்ரவேலுக்கு நீங்க தான் இஸ்ரவேல். அல்லேலூயா. நீங்க தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். உங்களுக்கு முன்பாக சத்துரு ஓடி போவான். அல்லேலூயா. தேடியும் இன்று கண்ட எகிப்தியனை ஓடி போனான். அப்புறம் நல்ல கவனிங்க, அவர்கள் மேல், எவர்கள் மேல்? எதிரிகள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை அல்லேலூயா. நம்ம போட்டா சின்ன கல்லை தான் தூக்கி போடுவோம். ஆண்டவர் போட்டா, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அவர் பெரிய கல்லை தூக்கி போடுவாரு. நீங்க ஏதாவது பேசிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த கல்லும் போட மாட்டார். இரண்டாவது, முதல் பாயிண்ட் கலங்க பண்ணின தேவன் எதிரிகளை. இரண்டாவது கல்மழையை அனுப்பின தேவன். இல்லை காந்தான் வரும் பாருங்க. ஸ்தோத்திரம். இரண்டாவது பெரிய கற்களை வானத்திலிருந்து விழ பண்ணினார் கர்த்தர். கலங்க பண்ணின தேவன் கல்மழையை அனுப்பினார். சொல்லுங்க, கலங்க பண்ணின தேவன் கல்மழையை இல்லை, கல்மழையை, பனிக்கட்டி இல்லை, ஆமா கல்மழை, பெரிய கல்லுன்னு சொல்லியிருக்கு. அங்கே வாசிக்கிறோம், பட்டயத்தால் வீழ்த்தின ஜனங்களை காட்டிலும் கர்த்தர் அனுப்பின கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமான பேர், ஆயிரமான ஏராளமான கூட்டத்தார். கர்த்தர் தம்முடையவர்களுக்காக யுத்தம் பண்ணும்போது தன்னுடைய ஆயுதத்தை கர்த்தர் பயன்படுத்துவார். நல்ல கவனிங்க, அவருடைய ஆயுதத்தை கையில் எடுத்தா அவ்வளவுதான்.
இதுவரைக்கும் ஆண்டவர் அமைதலா இருந்தார். இனி அவர் கையில் ஆயுதத்தை எடுத்திருக்கிறார். ஆமே. உங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏஞ்சலை கர்த்தர் வச்சிருக்கிறார், தூதனை வச்சிருக்கிறார். ஒரு தூதனுடைய வெயிட் பவர் என்னன்னு சொல்லி போன வெள்ளிக்கிழமை நான் சொன்னேன். எவ்வளவு பேரை கொன்னா? ஒரு தூதன் தாவீது தொகையிட்ட போது, ஜனங்களை தொகையிட்ட போது தேவ கோபம் வந்து ஒரு தூதன் வந்து 70,000 பேர். என்னங்க? ஒரு தூதன். அதுவும் அங்க சொல்லி இருக்கு, கையை நீட்டினதுக்கே, சும்மா இப்படி நீட்டினதுக்கே, சொல்லுங்க, சும்மா இப்படி நீட்டினதுக்கே 70,000 பேர் செத்து விழுந்தான். கை ஓங்கி இருந்தா முழு இஸ்ரவேலும் விழுந்திருக்கும் கீழே. ஆகவே இதுவரைக்கும் கை நீட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் சத்துருக்கள் உங்களுக்கு எதிராக, உங்கள் பிசினஸுக்கு எதிராக விளையாடிக்கிட்டு இருந்தா, சபைக்கு எதிராக விளையாடிக்கிட்டு இருந்தா, கர்த்தர் இனி கை நீட்ட மாட்டார். கை ஓங்குற நேரம் வந்துருச்சு. நீட்டினதுக்கே இத்தனை லட்சம், இவ்வளோ 1000 பேர் செத்துருக்காங்க. கர்த்தருடைய நாம் ஸ்தோத்திரம். அசீரியர் பள்ளத்தாக்கில ஒரு தூதன் வந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் மடிந்ததை நாம் யோசபாத் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, ஆகவே இப்பொழுது கர்த்தர் கையில் ஆயுதத்தை எடுத்துட்டார். ரொம்ப நாள் பேசி பார்த்தார், கேட்க மாட்டேங்கிறான், மாம்சத்தில் இறங்குறான். நீ அமைதலா இருப்பான்னு சொல்லிட்டு இப்போ கர்த்தர் ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார் உங்களுக்காக. ஆமென். நம்மிடத்தில் இருக்கிற ஆயுதங்கள், நம்மிடத்தில் இருக்கிற ராணுவ வீரர்கள் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியாதா? உங்க கையில் என்ன இருக்கு? செலவு பண்ண என்ன இருக்கு? உங்க பலம் எவ்வளோ? ஆகவேதான் 1 கொரிந்தியர் 13:10 வாசிக்கிறோம், சோதனைக்கு தப்பும்படியான போக்கை உங்களுக்கு உண்டாக்குவார். ஆமே. திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். உங்க கையில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும், எவ்வளவு தாங்குவீங்கன்னு தெரியும். அதுக்கு மேல ஒரு பார சுமை, ஒரு வேதனையை, கஷ்டத்தை உங்க மேல வைக்க மாட்டார், திணிக்க மாட்டார். ஆகவே அவருக்கு தெரியும் நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு கர்த்தருக்கு நல்லா தெரியும். நம்ம கிட்ட இருக்கிற பலத்தை உபயோகப்படுத்தி எவ்வளவு நேரம் யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கும்? ரொம்ப கஷ்டம். ஆகவே ஆண்டவர் பார்த்தார், வேண்டாப்பா, நீ அமைதியாரு, நீ வந்து நின்னா போதும். இஸ்ரவேல் ஜனங்களே, அந்த எதிரிகளுக்கு முன்னாடி வந்து நின்னா போதும், மீதி எல்லாம் நான் பார்த்தது. கல்மலையை அந்த ஜனங்களை அழித்தது, ஜனங்களை அழித்தது. கர்த்தர் கொன்ற ஜனங்கள் அதிகம், பட்டயத்தால் பயன்படுத்தி வீழ்த்தின ஜனங்கள் கம்மி, குறைவு. கவனிக்கிறீங்களா? அப்படி இருந்தும் பகல் முழுவதும் சூரியனும் சந்திரனும் நில்லு என்று யோசுவா நிறுத்தி வைத்து யுத்தம் பண்ணுகிற அளவுக்கு ஒரு நாள் முழுவதும் பகலா இருக்க வேண்டியதா இருந்தது. அவ்வளவு பெரிய யுத்தம். இங்கே கர்த்தர் யுத்தம் பண்ணும்போது அவரே தம்முடைய ஜனத்துக்காக செயல்படுகிறார். இரண்டாவது, கர்த்தர் உங்களுக்காக செயல்படுவார். இதுவரைக்கும் ஆண்டவர் அமைதலா இருந்தார், இனி செயல்படுவார். அல்லோ, இதுவரைக்கும் அவர் அமர்ந்திருந்தார், இனி எழுந்து நிற்பார். உங்களுக்காக எழுந்து நிற்பார். எழுந்தார்னா ஆபத்துங்க. அவர் அமர்ந்தார்னா பரவாயில்ல, அமர்ந்த வரைக்கும் பரவாயில்ல. எழுந்தா இறையாதே, அமைதலாரு, அதட்டுவார். ஆகவே அவரை எழுப்பிராதீங்க. இந்த லைவ்ல பார்த்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, இன்னொரு தேவ பிள்ளைக்கு விரோதமா நீ எழும்பாத, ஆண்டவர் எழும்பிடுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். என்னுடைய பலம் இவ்வளவுதான், என்னுடைய திறமை இவ்வளவுதான், என்னுடைய அனுபவம் இவ்வளவுதான், பரவாயில்ல, இருந்தாலும் நான் உனக்காக எழும்புவேன். ஆமே. நம்ம ஒரு லிமிட் தான், அதுக்கு மேலே நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு லிமிட்டே தேவையில்லை. ஆமே. நம்முடைய லிமிட் எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அதற்கு என்னென்ன விதத்திலே சப்போர்ட் நமக்கு பண்ணுவாரோ கர்த்தர் அதை செய்வார். நாம் எப்படி ஓவர்டேக் பண்ணணும் என்று உதவி செய்யணுமோ அதெல்லாம் கர்த்தர் செய்வார். நம்ம எப்படி ஓவர்டேக் பண்ணணும், நம்ம எப்படி இந்த யுத்தம் செய்யணுங்கிறதெல்லாம் அவர் செய்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் செயல்படுவார், உங்களுக்காக கர்த்தர் செயல்படுவார். ஆமென்.
அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எதிர்பார்த்திராத கல்மழையை கர்த்தர் அனுப்பினார். யோசுவா நினைச்சிருப்பாரு, ஆண்டவர் தூதனை அனுப்பி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பார். நம்ம நீங்க நினைக்காத தேவ பிள்ளையை நீங்க யோசிக்காத ஒரு விதத்திலே கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். கல்மழை வானத்திலிருந்து விழுந்தது, ஆனால் ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அந்த கல்லு, அல்லேலூயா, அதுதான் வித்தியாசம். கல்லு விழும், ஆனா தேவ பிள்ளைங்க மேல விழாது. ஆமென். யார் மேல விழணுமோ கரெக்டா கொண்டு போய் விழ வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்துருவின் மேல் விழுந்தது. கர்த்தர் செயல்படும் போது எப்படி செயல்படணும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவேதான் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. எப்பொழுதும் சத்துருக்கு எதிராக நின்றால் நாம் அமைதலா நின்றா போதும், கர்த்தர் யுத்தம் பண்ண செய்வார். கலங்க பண்ணின தேவன் கல்மழையும் அனுப்பினார். மூன்றாவதாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 30வது வசனம். போதும். கர்த்தர் அவனையும் எதிரிகளையும், உங்க பிசினஸ்க்கு, உங்க குடும்பத்துக்கு, சபைக்கு எதிராய் ஒரு சத்துரு எழும்புறானே, இதை அவனை இஸ்ரவேலின் எல்லாரும் கையை காமிங்க, எல்லாம் கை காமிங்க. உங்க கையில சிலதை கர்த்தர் கொடுக்க போகிறார். வெறும் ஒத்த கையில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் தான் கிடைக்கும். அதுக்கு தான் 2 கை வைக்க சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க கையில கொடுப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய கையில சில பொறுப்புகளை கொடுப்பார். சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க கையில கொடுப்பார். சில நன்மைகள் உங்க கையில வந்து சேரும். இதுவரைக்கும் இது ஓட்ட கையா இருந்துச்சு, ஆசீர்வாதம் தங்காமத கையா இருந்துச்சு. கை இப்படி வச்சு பாருங்க, ஓட்ட தெரியுதா? தெரியுது தானே? பாருங்க எவ்வளோ ஓட்டம் என் கையில். இந்த ஓட்ட கையில் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் தங்க வைப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இனி உங்கள் கை சாதாரண கையாக இருக்காது. அவர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். உங்கள் கையில் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன கையில் ஒப்பு கொடுத்துருக்காங்க? கேமராவா? சரி, உங்கள் கையில் கொடுப்பார். 3வது பாயிண்ட், மறுபடியும் சொல்கிறேன். கலங்க பண்ணின தேவன், கல்மழை அனுப்பின தேவன், கையிலே ஒப்பு கொடுத்த தேவன். 3 பாயிண்ட் எழுதி வச்சுங்க. மறுபடியும் எழுதாதவங்க மனசில் சொல்லுங்க. கலங்க பண்ணின தேவன், கல்மழை அனுப்பின தேவன், கையிலே ஒப்பு கொடுத்த தேவன். ஆமென். கையில் ஒப்பு கொடுத்தார். செய்கிறதெல்லாம் ஆண்டவர் தான். யுத்தம் செஞ்சது யாருங்க? இவங்க சும்மா போயிட்டு இப்படி இப்படின்னு டான்ஸ் பண்ணாங்க. அப்பாரு என்ன பண்ணிடுறோம் அப்படி சும்மா தான் பண்ணாங்க இந்த இஸ்ரவேலர்கள்லாம். அப்படின்னா பொத்துன்னு விழுந்துருவானுங்க, புல்தடி பகில்வான் மாதிரி. ஆனா ஆண்டவர் சொல்றார், சும்மா கையை காட்டு அப்படின்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு இப்படி கையை கட்டி இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய மாட்டார். அதுக்கு தான் நான் சொல்றேன், நல்ல ரத்தம் இருக்கும்போது, சம்பாதிக்க பலன் இருக்கும்போது நல்லா சம்பாதிக்கணும். எறும்பை பாருங்க, ஒரு நாள் எறும்பை பற்றி உங்களோட பிரசங்கம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. இந்த உலகத்தில் தூங்காத ஒரு ஜீவன் என்றால், எப்பாவது எறும்பு தூங்குனதை பார்த்துருக்கீங்களா? தூங்க சுறுசுறுப்பா, அது தெரியும் நமக்கு ஒரு பஞ்சம் வருது, ஆபத்து வருதுன்னு சொல்லி வேகமாய் செயல்பட்டு சேர்த்து வைக்குது. அதை சொல்லி தான் ஆண்டவர் சொல்றார், நல்ல கடினமாக உழைச்சி வயசாகிறதுக்குள்ள எவ்வளவு சேர்த்தணுமோ சேர்த்திடணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை கட்டி சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார், அவங்களை கொண்டு எதையும் செய்ய மாட்டார். பைபிளில் சோம்பேறிகளை கர்த்தர் அழைச்சதே இல்லை. அவன் ஏர் உழுதுட்டு இருக்கும்போது கூப்பிடுறாரு எலிசாவை, உடனே உடைச்சி போட்டுட்டு மாடை அடித்து எல்லாத்துக்கும் விருந்து கொடுத்துட்டு உடனே வரான்.
மத்தேயு டாக்ஸ் ஆஃபீஸர் எழுதிட்டு இருக்கிறார். வரவு செலவெல்லாம் எழுதிட்டு இருக்கும் போது, என்னை பின்பற்றி வா, உன்னை மனுஷர்களை பிடிக்க, உடனே எல்லாம் பேனா நோட்டெல்லாம் போட்டுட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது, வீட்டில் தூங்கிட்டு இருக்கும் போது இல்லை, டிவி பார்த்துட்டு இருக்கும் போது இல்லை, இப்படி நிறைய பேரை சொல்லலாம் பைபிளில். வேலை செய்து கொண்டு சுறுசுறுப்பு உள்ளவங்க தான் ஆண்டவருக்கு தேவை. நம்முடைய ஆண்டவரும் அப்படிதான். பகலெல்லாம் ஊழியம் செய்வார், இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவார். எங்கே அவர் சோம்பேறித்தனமாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30ஆம் வசனத்தை கவனிங்கள். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனம் யோசுவா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டார் ஆண்டவர், நீங்க போங்க, நீங்க சும்மா போங்க, அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவேன். அல்லேலூயா. சும்மா போங்க, போகாம ஒன்றும் நடக்காது. நோகாம நோம்பி கும்பிடுறதா? அந்த மாதிரி போங்க, சும்மா வீட்டில் உட்காந்து போங்க, அப்படிதான் சொல்ற. நீங்க போங்க, அவர்களை உங்களுக்கு முன்பாக, சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவேன். சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க, துரத்தி விடுவேன். என்ன வச்சு துரத்தினாரு? குளவிகளை எல்லாம் அனுப்புனார். என்னங்க? கிளவியா? அப்படியும் அனுப்பலாம், கிளவி அனுப்பியும் துரத்தலாம், கிழவன் அனுப்பியும் துரத்தலாம். குளவி அனுப்பி ஆமா துரத்தி அடிச்சார். ஆமென். இவர்கள் போய் சும்மா அப்படி கையில் எல்லாம் ஆயுதம் சும்மா காட்டினாங்க, ஒன்றும் செய்யல. நல்லா கவனிங்க, கோலியாத்தை கீழே தள்ளினது யாரு? தாவீது இல்லை, கூழாங்கல்ல வச்சு அடிச்சா நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இத்தூண்டு கல்ல அவ்வளோ பெரிய ஆள் விழுவானா? ரீல் ஓட்டுற மாதிரி இருக்கு கதை. ஆனால் அந்த கல் சரியா ஆண்டவர் கொண்டு போன பட வைச்சாரு. பட்டா அவன் இப்படி தான் விழணும். இந்த அடி இங்கே அடிச்சா பின்னாடி தான் விழணும். அப்படிதானா? யாருன்னா முன்னாடி கூப்பிட்டு அடிச்சு கீழே தரலாமா? ஜெனிஃபர் வர்றீங்களா? ஏற்கனவே விழுந்து விழுந்து எந்திரிச்சிட்டேன் பாஸ்டர், தலையில் ஏராளமான அடி அப்படிங்கிறீங்களா? எங்கள் கேத்தி குட்டி அடுத்தது இப்போ தானா படி ஏறி கொஞ்ச நேரம் காணவில்லை, தேடி பார்த்தா 15 படி ஏறி போயிட்டு இருக்கிறாங்க ஐயா. திடீர்னு உருண்டு வராங்க, திடீர்னு அடி. ஆமாம், அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் பின்னாடி போடனையிலிருந்து ஒரு அடி கொடுத்தார், அதனால இப்படி விழுந்தான். புரியுதா? ஆகவே நீங்கள் சும்மா நில்லுங்க, கர்த்தர் கிரியை செய்வார். ஆமே. இப்பெல்லாம் அப்படிதான் கர்த்தர் செஞ்சிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆக என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இவர்கள் போய் சும்மா அந்த வாளை அப்படி காட்டி சும்மா மிரட்டினாங்க, சும்மா தான் பேசுறாங்க. யுத்தம் பண்ண எதிர்த்து அணிவகுத்து நிற்கிறாங்க, அவ்வளவுதான். யுத்தம் பண்ணல, அணிவகுத்து நிற்கிறாங்க, துரத்துகிற மாதிரி பண்றாங்க. ஏய் ஓடு, வந்தனா பாரு, துரத்துற மாதிரி பாசாங்கு பண்றாங்க. சில கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, டைம் இல்லை. ஆனா வேலைகளை எல்லாம், யுத்தங்களை எல்லாம் யார் செய்தா? யார் செய்தா? பின்னாடி சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் செய்தார். ஆகவே கர்த்தர் தான் யுத்தம் செஞ்சிருக்கிறார். ஆகவே கடைசியில ரிசல்ட் யாருக்கு போனோம்? ஆண்டவருக்கு தான் போகணும். அவர் பரீட்சை எழுதுனா அவருக்கு தான் மார்க் போடணும். ஆனா ரிசல்ட் யார் கையில வருது? உங்க கையிலும் என் கையிலையும் வருது. அல்லேலூயா. இது ஆண்டவருக்கு போக வேண்டிய மகிமை, ஆண்டவருக்கு போக வேண்டிய கணம், அவார்டு அவருக்கு தான் போகணும். ஏன்னா அவர் தான் யுத்தம் பண்ணினார். அப்படிதானே பார்க்கிறோம். அவன் கடைசியில் ரிசல்ட் பாருங்க, வித்தியாசம். உன் கையில் அவனை ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. யுத்தம் செய்து கர்த்தர், அது கனமும் மகிமையும் ஆசீர்வாதமும் நம்ம கையில காண்டு தராராம். வெளியே என்ன பேசிக்குவாங்க, இவர் தான் செஞ்சார், ஆனால் ஆண்டவர் தான் செஞ்சிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய பிடரி, சத்துருடைய பிடரி யார்கிட்ட இருக்கும்? உங்க கையில் இருக்கும்.
அவன் குடுமி யார் கையில் இருக்கும்? உங்க கையில கத்த தரப்போகிறார். அங்க அப்படிதான் நடக்குது பாருங்க. யுத்தம் பண்ணினா அந்த வெற்றி உங்க கையில ஆண்டவர் கொடுக்கிறார். மகிமை அவர் தான் எடுத்துக்கொள்ளணும். ஆனால் ஆண்டவர் அப்படி எடுத்துக்கல, உங்க கையில் அந்த மகிமையை கொடுக்கிறார். யுத்தம் முடிந்த உடனே அதன் வெற்றி, அதன் மகிமை, அதனுடைய சந்தோஷம் யாரு கொடுக்கிறார்? இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிறார். எது நம்முடைய கையில மிஞ்சினதா இருக்கிறதோ அதை வச்சு ஏதா பண்ணலான்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் கொடுத்தார்னா அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே நான் சொல்றேன், முடிக்க போறேன். அதையெல்லாம் நம் கைக்கீழ் கொண்டு வருவார். உங்க கையில எதெல்லாம் கொண்டு வரணுமோ அதையெல்லாம் கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். உங்க காலின் கீழே எதெல்லாம் கொண்டு வரணுமோ அதையெல்லாம் கொண்டு வருவார். சாத்தான் நாம் காலின் கீழே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் பிரச்சனை என் காலின் கீழே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆளுகை கீழே கொண்டு நம்முடைய ஆளுகைக்கு உள்ள கை கீழே கொண்டு வருவார். ஆமென். நம்முடைய அதிகாரத்துக்கு கீழே சத்துருவை கொண்டு வருவார். நீங்க தான் அதை ஆள போறீங்க, அதிகாரம் பண்ண போறீங்க. அத்தாரிட்டி, பவர் எல்லாம் நம்ம கையில தான். எதுவும் நம்மை மேற்கொள்ள ஆண்டவர் விடவே மாட்டார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் அதை அடக்கி ஒடுக்கி கடைசியில நம்ம கையில கொடுக்கிறார். இந்தா வச்சுக்கோ. ஹல்லேலூயா. இனி உனக்கு இஷ்டப்படி செய், சுதந்திரித்துக்கொள். உனக்கு கையில கொடுத்துட்ட இந்த வாரம் சில பொறுப்புகளை, சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறேன். உனக்கு எப்படி செய்யணும்னு விரும்புறியோ அப்படி செய்து கொள் என்று நம்ம கையிலேயே சில காரியங்களை எல்லாம் ஒப்படைக்க போகிறார். ஆமென். எவ்வளவு பேர் ஆயத்தமா இருக்கீங்க வாங்குவதற்கு? ஆமென். காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஹல்லேலூயா. உங்களை கலக்க, குழப்ப, உங்களை மேற்கொள்ள சத்துரு எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கான். பெரிய கூட்டமாக வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, முதலாவது என்ன செய்கிறாராம்? 10ஆம் வசனத்தில் கலங்க பண்ணுவார். யார? எதிரிகளை, சத்துருக்களை. ஆமென். இரண்டாவது கலங்க பண்ணின தேவன் ஒன்று. இரண்டாவது கல்மழை அனுப்பின தேவன் உங்களுக்காய் செயல்படுவார். இனி சும்மா இருக்க மாட்டார், எழும்புவார். எழும்புனா அவ்வளவுதான், புயல் அடங்கும், பிரச்சனை அடங்கும். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் எழும்புவார், செயல்படுவார். மூன்றாவது கையிலே ஒப்பு கொடுத்த தேவன். மறுபடியும் 3 சொல்லுங்க, மறக்காம வேகமா. எதிரிகளை கலங்க பண்ணின தேவன், கல்மழையை உண்டாக்கின தேவன், கையிலே ஒப்பு கொடுத்த தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 3 காரியத்தை உங்க குடும்பத்துக்கும் நம்முடைய சபைக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். டேட் எழுதி வச்சுக்கங்க, தேதி எழுதி வச்சுக்கங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்து. எல்லாரும் எழுந்திருப்போம். ஒரு பாடல், மியூசிக்கோட ஒரு பாடல் பாடுங்க, உற்சாகமாய் பாடி. ஹல்லேலூயா. காணிக்கை எடுக்கிறவர்கள் சில நேரத்தில் சிலரிடத்துல போய் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே இந்த காணிக்கை நேரங்கும் போதே பாருங்கள், இதில் சில காணிக்கைலாம் வந்துருச்சு. ஃபோனில் என்ன சொல்கிறது, ஃபோன்பே, ஜிபே அப்படியெல்லாம் சிலர் அனுப்புகிறாங்க. அவங்க முன்னாடி நீங்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டுருக்கூடாது, காணிக்கை போடுங்கன்னு சொல்லி. சரியா? இன்றைக்கு எவ்வளோ மாற்றங்கள். வேகமாய் காணிக்கை செலுத்துவோம். ஜெபத்தோடு காணிக்கை செலுத்துங்கள். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் என்னை
கர்த்தருண்டு பயமில்லை, 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 பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். எல்லாரும் சொல்லுவோம் பயமில்லை, கர்த்தருண்டு பயமில்லை, 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 பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார். சத்தத்தை உயர்த்தி பயமில்லை. ஓ என் சார்பில் கர்த்தருண்டு, நமக்காக யுத்தம் செய்கிறவர், நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவர். நல்ல சத்தத்தை உயர்த்தி பயமில்லை, பயமில்லை. ஓ நமக்காக யுத்தம் செய்கிறவரே, எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. வெளியிலே நாம் பெரிய சிங்கத்தை போல புலியை போல இருக்கலாம். ஆனால் அநேகருடைய உள்ளத்திலே அந்த கலக்கம், பயம் இன்னும் சிலருக்கு இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பயம் கலக்கம் உனக்கு இல்லப்பா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோசுவாவே பயப்படாதே, திடங்கொண்டு பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. மோசேவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். இவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்கும் போது நம்முடைய கலக்கங்கள், பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஷபலதரப கபரியந்தரா ஓரதரபபப நிகதரபோ சந்தரா தியாரபோலபா. ஓ ஹalleluya. உங்களுக்கு எதிராக இருக்கிறவனை கர்த்தர் கலங்க பண்ணுவார். உங்களுடைய சத்துருக்களை, எதிரிகளை கலங்க பண்ணுவார். ஆனால் நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்கள் கையிலே ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த கல்மழை அந்த எதிரிகளை அழித்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க மேல ஒரு கல்லும் விழல. ஒரு வித்தியாசத்தை இந்த நாட்களில் கர்த்தர் காட்டி கொடுப்பார். உங்களுக்கும் எதிரிகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். இதுக்காக நம்ம எந்த யூடியூப்புக்கு போய் யாருக்கும் வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே வெளியே கொண்டு வருவார். ஹalleluya, ஹalleluya. எல்லாம் நெஞ்சு மேல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே திடமனதை தாங்கப்பா, தைரியத்தை தாங்கப்பா. தேவையில்லாத கலக்கம், குழப்பம் எங்களுக்கு வரக்கூடாது. எங்க எதிரிக்கு தான் அது வரணும், எங்களுக்கு வரக்கூடாதப்பா. நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாங்கள் அமைதலாய் நின்று கர்த்தர் செயல்படுகிறதை நாங்கள் பார்க்க போகிறோம். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்க போகிறோம். வெற்றி எங்கள் கையில கொடுக்க போகிறீங்க, ஜெயத்தை எங்கள் கையில கொடுக்க போறீங்க, ஆசீர்வாதத்தை எங்கள் கையில கொடுக்க போறீங்க. அதை கரங்களை தட்டி நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். Glory to God. Hallelujah.
பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிறவர்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இந்த காணிக்கை செலுத்தின ஒவ்வொரு கரங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய பிஸ்னஸை ஆசீர்வதிங்கப்பா. இந்த பட்டணத்திலே உங்களுடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துங்க. இந்த உஷ்ண காலத்திலே எந்தவித வியாதிகள், அம்மை வியாதிகள், கொப்பளங்கள், சூட்டு கொப்பளங்கள் வராதபடி உங்களுடைய பிள்ளைகளுக்கு மறைவிடமாய், மேகஸ்தம்பமாய் நீர் இருந்து பாதுகாக்க ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பரீட்சை எழுதுகிற நேரத்தில் தேவையில்லாத போராட்டங்கள் வராதபடி பிள்ளைகள் பரீட்சை எழுத கர்த்தர் விசேஷ ஞானத்தை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பிஸ்னஸிலே ஒரு மாற்றம் வருவதாக உடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பீராக. இன்றைக்கு ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் 2 கரங்களை ஏந்தி உம்மிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் அடையாளமாக ஆண்டவர் உன் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னப்போ அவங்க 2 கரத்தை உமக்கு நேராக நீட்டினாங்கப்பா. யாரெல்லாம் நீட்டினாங்களோ அவங்க கையில் பொறுப்புகளை கொடுங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, நன்மையை கொடுங்க. அவருடைய கரங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா. தொடர்ந்து நடத்துங்க. எங்க சபைக்கு நீர் யுத்தம் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட விசுவாசத்தோடு அறிக்கை செய்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளோடு சதா காலமும் நிலைத்திருப்பதாக. சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless you. எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.